அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முஹம்மதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைநம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும், நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அத்தியாயம் 2 பாடம் 17. போரில் கலந்து கொண்டவரும் இரவில் நடந்த அகபா உடன்பாட்டில் கலந்து கொண்ட 12 தலைவர்களில் ஒருவருமான வாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மைச் சுற்றிலும் தம் தோழர்களின் ஒரு குழுவினர் இருக்க, அல்லாஹ்வுக்கு எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்றும், திருட மாட்டீர்கள் என்றும், விபசாரம் புரிய மாட்டீர்கள் என்றும், உங்கள் குழந்தைகளைக் கொல்லமாட்டீர்கள் என்றும், நீங்கள் எவர் மீதும் அவதூறை இட்டுக் கட்டி உங்களிடையே பரப்ப மாட்டீர்கள் என்றும், எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள். உங்களில் யார் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு பிரதி பலன் அளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். இவற்றில் மேற்கூறப்பட்ட குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டுவிட்டால் அதுவே அவருக்குரிய பரிகாரமாகிவிடும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அல்லாஹ் அவரது குற்றத்தை உலகத்தில் மறைத்துவிட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் விடப்படுகிறார். அவன் நாடினால் அவரை மன்னிப்பான், அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம். அத்தியாயம் 2 பாடம் 18.